ஹலோ எவ்ரிவன். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சீரீஸில் லெசன் 1ல் கிளாக் பற்றி பார்த்தோம். இப்போது லெசன் 2 ஆவரேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆவரேஜ். ஆவரேஜ்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸோட சென்ட்ரல் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மேக்ஸில் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 60, 70, 80. இப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண மேக்ஸ் மார்க்கோட ஆவரேஜ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? மூணுத்தையுமே ஆட் பண்ணணும். 60 + 70 + 80 வில் பி 210. அண்ட் இதை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 210 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 70 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு sum of observations divided by number of observations. இந்த ஃபார்முலா தான் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் படிச்சிருப்போம். காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது அட்லீஸ்ட் 1 கொஷினாவது இதுலேருந்து கேட்டுருவாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், நம்ம பாண்டிச்சேரியில் கண்டக்ட் பண்ண இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் ஆவரேஜ் டாப்பிக்லேருந்து மினிமம் ஒரு கொஷினாவது கேட்டுடுறாங்க. இப்போது இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஃபுல் கான்செப்ட் எல்லா சமமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் சில கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்கு சில கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுதான் நம்ம இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் ஆல் த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பை ஏ then the average of the numbers will also increase by a. இது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள், the average of 4, 6, 8 is 6. If each number gets increased by 2, then what will be the new average? இப்படி தான் கொஷின் இருக்கும். நான் அதுலேருந்து நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். 4, 6, 8 ஆவரேஜ் 6 சொல்லிட்டாங்க. ஒரு நம்பரும் 2ஆல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் அ நியூ ஆவரேஜ்னு கேட்குறாங்க. இப்போது நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? யூஸ்வலாக ஆவரேஜ்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அப்போ ஒரு அப்சர்வேஷனும் 2 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 4 + 2 6, 6 + 2 8, 8 + 2 10 by number of observations 3 இருக்குது. 10 + 8 18, 18 + 6 24, 24 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 8 அப்படின்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். இது நான் சிம்பிளாக நம்பர் எடுத்திருக்கேன். பட் எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது பெரிய பெரிய நம்பர்ஸை மேபி டெசிமலில் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது கான்செப்டே தெரியாமல் நம்ம சம் போடணுன்னா இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். இதுவே உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா, ஸோ அந்த பாயிண்டில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நம்பரும் எந்த நம்பரால் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவு தான் ஆவரேஜும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொஷின் பேப்பர்லேயே +2 பண்ணிவிட்டு 6 + 2 8 பார்த்தீங்கன்னா 2 ஆன்சரும் சேமாக தான் இருக்குது. அப்போ கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். செகண்ட் கான்செப்ட் பாருங்கள். இஃப் ஆல் த நம்பர்ஸ் டிக்ரீஸ்டு பை ஏ தென் த ஆவரேஜ் ஆஃப் த நம்பர்ஸ் வில் ஆல்சோ டிக்ரீஸ்ட் பை ஏ. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ அதே செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதே செட் ஆஃப் நம்பர்ஸோட ஆவரேஜ் 6. இப்போ ஒரு நம்பரும் 2 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 - 2 2 + 6 - 2 4 + 8 - 2 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். 12/3 = 4. இதுவே நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொடுத்த ஆவரேஜில் எந்த நம்பர் டிக்ரீஸ் ஆகுதோ அந்த நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு 4 அப்படின்னு எடுத்துருக்கலாம். 2 ஆன்சருமே சேம் தான். ஓகேப்பா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். Third point, if all the numbers are multiplied by a, then their average must also be multiplied by a. ஃபார் எக்ஸாம்பிள், அதே செட் ஆஃப் நம்பர்ஸ் அதே ஆவரேஜ் தான். இப்போது ஒரு நம்பரும் 2ஆல் மல்டிபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். 4 2s are 8, 6 2s are 12, 8 2s are 16 divided by 3. 12 + 8 20 + 16 36 divided by 3 which is equal to 12. இதுவே நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா ஆவரேஜை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 6 2s are 12ன்னு எழுதியிருப்போம். 2 ஆன்சருமே சேமாக தான் வருது. அப்போது ஒரு நம்பரும் ஏதோ ஒரு நம்பரால் மல்டிபிள் ஆகுது அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுத்த ஆவரேஜை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆன்சரை சொல்லிட வேண்டியதான். நெக்ஸ்ட் கான்செப்ட், if all the numbers are divided by a then their average must also be divided by a. இதுக்கும் அதே எக்ஸாம்பிள் வச்சு தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். அதே 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆவரேஜ் 6. இப்போ ஒரு நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகுது. இப்போ நியூ ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 + 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 + 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 divided by 3.
4 + 3 7, 7 + 2 9, 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3. இந்த மாதிரி ஃபார்முலா வைஸ் போகாமல் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொடுத்த ஆவரேஜை இங்கே கொடுத்த நம்பரால் டிவைட் பண்ணி 3ன்னு கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆன்சரும் சேமாக தான் வருது. அப்போ நியூ ஆவரேஜ் என்ன? 3. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய இருக்குது. அதில் 1 by 1 இப்போ பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் 4 கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு நம்பரும் சேம் நம்பரால் ஆட் ஆச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் ஆட் பண்ணணும். சப்ட்ராக்ட் ஆச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஆவரேஜை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு நம்பரும் சேம் நம்பரால் மல்டிபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஆவரேஜை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். அண்ட் ஒரு நம்பரும் டிவைட் ஆகும்போது சேம் நம்பரால் டிவைட் ஆகும்போது அதுக்கு நியூ ஆவரேஜ் கண்டுபிடிக்க நீங்கள் பழைய ஆவரேஜை அந்த நம்பரால் டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு நியூ ஆவரேஜ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் நோட் நம்பர் 5, ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். செட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்து நம்பர்ஸ் ஒரு 5 நம்பர் கொடுத்து அதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர் எடுத்து ஜஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சிம்பிளான நம்பர்ஸ் எடுக்கிறேன். 10, 11, 12. இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு ஸ்டாண்டர்ட் மெத்தடில் போடலாம். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இல்லையா? ஸோ 10 + 11 + 12 divided by 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 33/3. இது கேன்சல் பண்ணோன்னா 11 வரும். இதுவே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். 10 + 12 divided by 2. 10 + 12 is 22/2. இதை கேன்சல் பண்ணால் 11. ஸோ ரெண்டு ஆன்சருமே சேம் தான். பட் இது 2 ஸ்டெப்பில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இதுக்கு நம்ம 3 செட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்றதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது. இதுவே நிறைய நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ நமக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n. 1லேருந்து ஏதோ ஒரு நம்பர் சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா லாஸ்ட் ஆட் நம்பர் எடுத்துகிட்டு அது கூட 1 ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பர் 1 to 9 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃப்ரம் 1 to 9ல் இருக்கிற ஆட் நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எழுதிடலாமா? 1, 3. நம்ம ஃப்ரம் சொன்னதுனால 1ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சப்போஸ் பிட்வீன் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருந்தா 1ஐயும் 9ஐயும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஆட் நம்பர்ஸை நம்ம எடுக்கணும். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ். 1, 3, 5, 7, 9. மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1 + 3 + 5 + 7 + 9. டோட்டலாக இங்கே 5 ஆட் நம்பர்ஸ் இருக்குது. 1 + 9 10, 7 + 3 20, 25/5 கேன்சல் பண்ணோன்னா 5. இதுவே இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் எடுத்து அது கூட 1 ஆட் பண்ணணும். தட் இஸ் 9 + 1/2, 10/2 = 5. சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் ஆன்சர். ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n சொல்லிட்டாங்கன்னா லாஸ்ட் நம்பர் எடுத்து 1 ஆட் பண்ணிவிட்டு தென் அதை 2ஆல் டிவைட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆவரேஜ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n. அதுக்கு நம்ம லாஸ்ட் ஈவன் நம்பர் எடுத்து 2ஆல் ஆட் பண்ணிவிட்டு தென் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஃப்ரம் 1 to 9 இதுக்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸை எடுத்துக்கலாம். என்னென்ன ஈவன் நம்பர்ஸ்? 2, 4, 6 and 8. இதோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ், ஆல் கிவன் நம்பர்ஸ் டிவைடட் பை மொத்தமாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 4. 6 + 4 10, 8 + 2 10, 20/4. 24ஆல் டிவைட் பண்ணும்போது 5ன்னு கிடைக்கும். இதுவே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா a is equal to லாஸ்ட் நம்பர் என்ன? லாஸ்ட் ஈவன் நம்பர் 8. 8ஐ 2ஆல் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். இட் இஸ் 10/2. அப்படியே நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆவரேஜ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக போடணும் 1 + 2 + 3 + 4 + 5 டிவைடட் பை 5 நம்பர்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15ன்னு கிடைக்கும். 15ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 3. இப்போது இந்த மாதிரி நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5ஐ அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 5 + 1/2 6/2. 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 3. ஸோ இங்கே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடுச்சு. நமக்கு டைம் வந்து ஈஸியாக சேவ் ஆகிடும். அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்
1 + 3 + 5 இந்த 3 நம்பர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இதை ஆட் பண்ணுறேன். 9/3 இதை டிவைட் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். இதுவே நான் இந்த ஃபார்மில் எனக்கு தெரிஞ்சிருந்தா எத்தனை ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்களோ அந்த நம்பர் தான் ஆன்சராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 3 5ன்னு 3 ஆட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்னா அப்போ ஆன்சர் வில் பி 3. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டால் நமக்கு டைம் சேவ். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 4 + 6 + 8 + 10 5 ஈவன் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 8 + 2 10 20 30 30யை 5ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 6ன்னு கிடைக்கும். இதுவே எனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்தா என்ன இங்கே நான் அப்ளை பண்ணியிருப்பேன். மொத்தம் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா, 5 + 1 = 6. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் டைமில் டைம் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th பாயிண்ட் ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இதோட ஃபார்முலா n × n + 1 2n + 1/6n. இப்போது இந்த n கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாமா? ஸோ 3 நம்பர்ஸை நான் 1 2 3ன்னு எடுக்கிறேன். இந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இஸ் 4 3 ஸ்கொயர் இஸ் 9 டிவைடட் பை 3 14/3 அப்படின்னு கிடைக்கும். இதுவே இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 3 நம்பர்ஸ் 3 + 1 4 3 2s are 6 6 + 1 7. இதை கேன்சல் பண்ணிடலாமா? 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் 7 2s are 14/3. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஆன்சர் சேமாக தான் வருது. இது சின்ன நம்பர்ன்றதுனால ரொம்ப கம்மியான செட் ஆஃப் நம்பர்ஸ்ன்றதுனால ஈஸியாக ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுவே ஹியூஜ் நம்பர்ஸாக இருந்ததுன்னா எவ்வளோ நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்குறாங்களோ அந்த நம்பரை இங்கே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். 12th பாயிண்ட் ஆவரேஜ் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கு n × n + 1² டிவைடட் பை 4 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். எக்ஸாம்பிள் அதே 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் 1 2 3 இதை நம்ம க்யூப் பண்ணிக்கலாம். 1 cube is 1 2 cube is 8 3 cube is 27 divided by 3 27 + 8 + 1 36ன்னு கிடைக்கும். 36ஐ 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 12. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 3 நம்பர்ஸ் 3 × 3 + 1/4 3 × 4² வரும். இந்த 4ஐயும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணோன்னா ஒரு 4 தான் வரும். 3 4s are 12. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ ஆவரேஜ் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா n × n + 1² டிவைடட் பை 4. ப்ராக்டிஸ்க்காக சில ப்ராப்ளம்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்த ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சோஃபார் சரியில் கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருந்த ஆவரேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.